3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக பெகாக்கஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை வைத்து உளவு பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கூடுதலாக என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை யாருக்கு எதிராக ஒன்றிய அரசு பயன்படுத்தி இருக்கிறது என்பதில்தான் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. கூடுதலாக ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி மனிதனுடைய தனி மனித சுதந்திரத்திற்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் இதை எதற்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். பெகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய ஒரு சாஃப்ட்வேர், அதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை மோடியினுடைய ஆட்சியும் சேர்ந்து உளவு பார்த்தது என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை கிளப்பியது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதனுடைய துவக்கம் எங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது 17 உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் NSO என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் பெகாக்கஸ் என்கிற ஒரு சாஃப்ட்வேரை உலகத்தினுடைய அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து அதன் மூலம் ஏறத்தாழ 50,000க்கும் அதிகமான உலக பிரபலங்களினுடைய அலைபேசி அழைப்புகள் ஒட்டு கேட்கப்பட்டன. அதாவது ஃபோன் அழைப்புகள் ஒட்டு கேட்கப்பட்டன என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை, உலகமே அதிர்ந்து போகக்கூடிய விஷயத்தை 17 உலகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்தியாவிற்கும் வருது இந்த செய்தி. இந்தியாவிலும் இந்த மாதிரியான நிறைய பேர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் தெரியும், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அபிஷேக் பானர்ஜி என்று பிறகு மிக முக்கியமான நீதிபதிகள், இப்படி ஏராளமான பட்டியல் அன்றைய தினத்தில் வெளிவந்தது. இவங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள். இவர்களும் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுடைய அலைபேசிகளும் ஒட்டு கேட்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது. அப்போ இங்கே இருக்கிறவங்கள ஒட்டு கேட்குறாங்கன்னா அது யார் ஒட்டு கேட்பாங்க? அப்போ அந்த கோணத்தில் விசாரணை போகுது. அப்போது தான் மோடி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்த பெகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை வாங்கியிருக்கிறாங்க. அதன் மூலம் இங்கு இருக்கக்கூடிய ராகுல் உட்பட பல்வேறை உளவு பார்த்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட 5 மிக முக்கியமான நபர்கள். ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்திய அளவில் உங்களுக்குலாம் தெரியும், ஹிந்து என்றாம். அதே மாதிரி ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ், அதே மாதிரி MC ஷர்மா என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுறாங்க. எங்களுடைய அலைபேசி அழைப்புகள் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய உறைவிடம் என்ன, எதற்காக இவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு அவங்க உச்ச நீதிமன்றத்தில் 2021 ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். இதனுடைய விசாரணை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வந்தது. அப்போதுதான் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம், நீங்கள் மோடியினுடைய, அதாவது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞரை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அதில் தான் நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது அப்படின்னு, இந்த சாஃப்ட்வேரை எதுக்காக யாருக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ தேச நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் அதில் தவறில்லை. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அது தப்பில்லை. ஆனால் தனி மனிதர்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள், அதில் இருக்கக்கூடிய கடைகோடி மனிதனுடைய அந்தரங்கத்தையும் அல்லது தனி மனித சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடிய விதத்தில் இப்படிப்பட்ட உளவு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தால் அது கண்டிக்கத்தக்கது, அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக சொல்லுது, ராகுல் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. இந்தியாவுடைய மிக முக்கியமான தேர்தல் ஆணையர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான நீதிபதிகள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானியினுடைய ஃபோனே உளவு பார்க்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இது தொடர்பாக முதல்ல ஒன்றிய அரசின் சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, இது குறித்த தகவலெல்லாம் நாங்கள் தர முடியாது, ஏன்னா தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட் கிடுக்குப்பிடி பிடிக்கும்போது, இல்லை தேச பாதுகாப்பு தொடர்பானதை நீங்கள் கொடுக்கணும், ஆனால் மற்ற விஷயங்களுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கபில் சிபில், அதாவது இந்த மனுதாரர்கள், பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்காக வாதிடக்கூடிய கபில் சிபில் ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா
பெக்காக்கஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1400க்கும் அதிகமான டிவைஸுகள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஆதாரத்தை அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் அந்த நாட்டில் தங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மற்றவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களையோ அல்லது மற்ற நபர்களையோ இவங்க இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உளவு பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்படியே நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க. இப்போது நீங்கள் பெக்காக்கஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க. ராஃபேல் தொடர்பான விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின கோர்ட்டில் போகுது. அங்கே மோடியினுடைய வழக்கறிஞர்லாம் என்ன சொன்னாங்க? தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன், இங்கே பிஎம் கேர்னு ஒன்று கொண்டு வந்தார் மோடி இல்லையா? சைனா கம்பெனிட்டு இருந்தாலும் அதில் பணம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எப்பா, நீ ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிற, உன்னுடைய அக்கௌண்ட்டில் நீ பணத்தை வாங்குற, அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்திய மக்களுக்கு தெரிய வேண்டாம்? நீ இந்தியாவுடைய பிரதமர் இல்லையா? உன்னுடைய அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் வருது அப்படின்னா அது வெளிப்படைத்தன்மை வேண்டாமா? அதை நீ வெளிப்படையாக சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்கப்பட்டது. இல்லை அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மோடி பல்ட்டி அடித்ததெல்லாம் நமக்கு பழைய காலத்தில் தெரியும். சரி, இப்போது பாதுகாப்பை பற்றி ஒன்றிய அரசினுடைய சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், பாதுகாப்பை பற்றி பேசும்போது நமக்கு பெஹல்காம் தாக்குதல் பற்றி பேச வேண்டியிருக்கிறது, புல்வாமா பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காஷ்மீரில் கடந்த 3 வருடங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதல்கள் பற்றி பேச வேண்டியது இருக்குது, எல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இந்தியா பாதுகாப்பு என்கிற பிரச்சனையில் மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய கோட்டையை விட்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா? பெஹல்காமில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்பதை மறுக்க முடியுமா? புல்வாமாவில் 12 முறை உளவுத்துறை எச்சரிக்கை செய்திருக்கிறது மோடியிடம், அமித்ஷாவிடம், ராஜ்நாத் சிங்கிடம் இல்லையா? மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் இராணுவ வீரர்களுக்கு எதிராக நடக்கலாம் என்று எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் கூட அங்கு தாக்குதல் நடந்தது. அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லாமலே தெரியும். இப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு, இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 20ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளோடு இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞரிடம் கேட்கப்படும். என்னென்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தேச பாதுகாப்பிற்காக சாஃப்ட்வேர் பயன்படுத்துறதுல தப்பு இல்லை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் யாருக்கு எதிராக இதை பயன்படுத்தியிருக்கிறீர்கள்? தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய சிக்கல், அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தான் தெரியுதே, ராகுலுடைய எல்லாரும் உளவு பார்த்துருக்குறாங்க, பல பேரை உளவு பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி தானே பல பேர் கோர்ட்டில் போய் மனுவே கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அடுத்த கொட்டு, பாஜகவிற்கு அடுத்த கொட்டு கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.